அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி அல்லது யூஜிடிஆர்பி பார்த்தினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பிஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு வருமா, யூஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தினாக்கா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தினாக்கா ஓல்டு ஆனுவல் பிளானர், அதாவது வந்து பார்த்தினாக்கா இந்த இயருடைய ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஆனுவல் பிளானர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் படி நமக்கு வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி இல்லை, யூஜிடிஆர்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன எக்ஸாம் வரும் ஆஸ் பர் அந்த நம்முடைய ஆனுவல் பிளானர் படி பார்த்தாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி வரத்துக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி பற்றின எக்ஸாம் இல்லை. இருந்தாலே வந்து பார்த்தினாக்கா ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு, நமக்கு வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பியோ இல்லை யூஜிடிஆர்பியோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ பிஜிடிஆர்பியோ இல்லை யூஜிடிஆர்பியோ வரும்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாம் வரும் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு எந்த விதமான கிளியரான ஐடியாவும் இல்லை. ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்தினாக்கா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தினாக்கா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தினாக்கா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு வந்து பார்த்தினாக்கா ஒரு மீட்டிங் ஒன்று போச்சு. அதாவது பட்ஜெட்டில் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணணும், பட்ஜெட்டில் எதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் பள்ளிக்கல்வித்துறையில், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தினாக்கா பிடி டீச்சர்ஸுடைய நியமனத்தை பற்றி வந்து பார்த்தினாக்கா டிஆர்பி போர்டுக்கு நாங்கள் லெட்டர் எழுதிட்டோம், ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா விரைவில் வந்து பார்த்தினாக்கா அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த யூடியூப் சேனலுடைய இந்த யூடியூப் வீடியோவுடைய தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 150 நாட்களில் பிஜிடிஆர்பி அல்லது யூஜிடிஆர்பி தேர்வு நடந்து முடிஞ்சிடும். நான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லலை. சரிங்களா? ரெண்டுத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம் வரப்போகுது. என்ன எக்ஸாம் வேணாலே வரலாம், யூஜிடிஆர்பி வரலாம் இல்லை பிஜிடிஆர்பி வரலாம். ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலும் நமக்கு வந்து பண்ணாக்கா 150 டேஸில் வந்து பண்ணாக்கா நடந்து முடிஞ்சிடும். ஸோ 150 டேஸ் எதை வச்சு சார் சொல்கிறேன், எவ்வளோ நாளைக்குள்ளே சார் இந்த 150 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு சரியாக வந்து பண்ணாக்கா இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஜூலை 19. அப்போ ஜூலை 19 அப்படின்னாக்கா இந்த மந்த்து, ஸோ இன்னையோடு சேர்த்து வந்து பார்த்தினாக்கா ஒரு 13 நாள் இருக்குது. ஜூலை மந்தில் வந்து பார்த்தினாக்கா 13 நாள் நான் இன்னையோடு சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஜூலை மாதம் வந்து பார்த்தினாக்கா ஒரு 13 டேஸ் இருக்குது. ஆகஸ்ட்டு ஒரு 30, செப்டம்பர் வந்து பார்த்தினாக்கா ஒரு 31, அக்டோபர் 30, நவம்பர் 31, டிசம்பர் 30. சரிங்களா? இது மொத்தம் கால்குலேட் பண்ணிங்க, ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 5, 3, 16, அப்போது நான் 165 டேஸ் இருக்குங்க. அதாவது ஆஸ் பர் இன்னிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த இயர் எண்டு முடியறதுக்குள்ளே 165 டேஸ் இருக்குது. நமக்கு மேபி இப்போ நமக்கு ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு ஆகஸ்ட்டில் வரும். சரிங்களா? இப்போ நம்ம 165 டேஸ் இருக்குது. நான் டிசம்பர் 2nd வீக் அல்லது 3rd வீக்கில் வந்து எனக்கு எக்ஸாம்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நான் 150 டேஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வச்சுருக்கோம். ஆகஸ்ட்டு 15 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆகஸ்ட் மந்த்து ஒரு 15 டேஸு, செப்டம்பர் மந்த் வந்து பண்ணாக்கா ஒரு 30 டேஸ், அக்டோபர் மந்த் வந்து பண்ணாக்கா ஒரு 31 டேஸ், அவ்வளோதான். அப்போ நவம்பர்லேயே எக்ஸாம் இருக்கும். சப்போஸ் ஆகஸ்ட்டில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஆகஸ்ட் 15க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நமக்கு அதிகபட்சம் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 75 டேஸ் மட்டும்தான் இருக்கும். அதிகபட்சம் ஸ்டார்டிங் டேஸ்லலாம் வந்து 90 டேஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போல்லாம் அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஆகஸ்ட் 15 வந்தால் ஆகஸ்ட் மந்த் ஒரு 15, செப்டம்பர் வந்து பண்ணாக்கா 30, அக்டோபர் வந்து பண்ணாக்கா 31. அப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், அப்போ நவம்பர் மந்த்து நம்ம எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். நான் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் டிலே பண்ணி நான் வந்து பண்ணாக்கா டிசம்பர் 15 எக்ஸாம் வர மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஆகஸ்ட்டு 15, ஆகஸ்ட் மந்த் வந்து பண்ண மிஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட்டு, செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு வச்சுப்போம். அப்போ எது எப்படி பண்ணாலும் சரி இந்த இயர் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிடும். இப்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷின் என்ன அப்படின்னாக்கா, சரி எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா இங்கே மொத்தமே நம்ம எவ்வளோ நாள் சொல்லியிருக்கோன்னா 150 டேஸ். ஸோ இந்த 150 டேஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த 150 டேஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கேட்க மாட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு
என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், பிஜிடிஆர்பியா இல்லை யூஜிடிஆர்பியான்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா 150 நாளில் ஒரு எக்ஸாமுடைய ப்ராசஸே முடிஞ்சிடும். அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 15க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா டிசம்பருக்குள்ளே போஸ்டிங் ஆர்டரே போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் யூஜிடிஆர்பி மட்டும் படிக்கிறீங்கன்னா 10 யூனிட் படிக்கணும், மேஜர் 150 மார்க்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு. இதே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஷினுக்கு ஒரு 10 யூனிட்டு, சைக்காலஜி ஒரு 30 கொஷினுக்கு ஒரு 10 யூனிட்டு, ஜிகே 10 கொஷினுக்கு ஒரு 10 யூனிட். அப்போ மொத்தம் 30 யூனிட் படிக்கணும், ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும். அப்போ 150 நாட்களில் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரி டைம். 150 நாள் அப்படின்றது அதுக்கு முன்னாடி கூட முடிஞ்சிடலாம், 100 நாளில் கூட எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சிடலாம், சரிங்களா? இல்லை 120 நாளில் கூட எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சிடலாம். ஸோ அப்போது இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வச்சுக்கிட்டு நமக்கு இருக்கிறது இன்னும் 150 டேஸ் இருக்குது. அந்த 150 டேஸை வந்து இப்போ சின்சியராக உட்காந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்காதீங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூஜிடிஆர்பி வருமா பிஜிடிஆர்பி வருமா, நான் எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் படிக்க போகிறேன், பிஜிடிஆர்பி படிக்க போகிறேன் இல்லை யூஜிடிஆர்பி படிக்க போகிறேன், எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வருதோ அந்த நோட்டிஃபிகேஷன் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு தாட் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் காமனான டாபிக்ஸை வச்சு படிங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை நான் வெறும் பிஜிடிஆர்பி மட்டும் தான் படிக்க போகிறேன், நான் யூஜிடிஆர்பி எலிஜிபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து யாரையும் எதையும் கேட்காதீங்க. பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும்போது எழுதலாம். ஸோ அதனால் வந்து இப்போ படிங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் இதுதான் வந்து சொல்கிறது. ஸோ இருக்கிற 150 டேஸில் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இப்போ அதுக்குள்ளே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.